ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல. அவ்வளோ நேரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு. அதற்குள்ளே நம்ம என்னெல்லாம் சாதிச்சிக்க முடியுமோ அத்தனையும் சாதிக்க வேண்டும் குரு அருளால். குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. சரி, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆனி மாத பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி. இந்த வருடம் ஆனி மாத பௌர்ணமி ஆங்கில மாதம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. குரு பௌர்ணமி என்றும் வியாச பௌர்ணமி என்றும் இது வெகு சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாகவும் இது விளங்குகிறது. சரி, இந்த குரு பூர்ணிமா என்பது வியாச பௌர்ணமி என்று ஏன் அழைக்கப்படுகிறது, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வியாசாய விஷ்ணு ரூபாய என்று ஒரு வாசகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறியாமையை அகற்றி அருளை நிறைக்கும் அற்புதமான குரு பூர்ணிமா. இந்த தினத்தை நாம் கட்டாயம் தவறவிடாது நம்முடைய குருமார்களின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இது வியாச பகவானின் பிறந்த நாள் என்று எளிமையாக சொல்லலாம். நாம் மகாபாரதம், வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள் இதையெல்லாம் நமக்காக தொகுத்து அர்ப்பணித்தவர்தான் வியாச பகவான். அவர் ஒரு விஷ்ணு ரூபம் என்றே நாம் கொண்டாடுகிறோம். இவர் பராசர என்ற மகரிஷியின் மகனாகவும், அந்த பராசரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவருடைய பேரன், பிரம்மரிஷி பட்டம் வாங்கியவர். சிவபெருமானாலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புதல்வன் வருவார்ன்ற அளவில் அவர் அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் தான் இவர். நாம் குருவின் அருளையும் ஒரு குருநாதரையும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நாளை நாம் கட்டாயம் உபயோகப்படுத்திக்கலாம். குருன்னு ஒருத்தர் நமக்கு வாழ்க்கையில் கட்டாயம் நமக்கு கிடைக்கணும். நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகுத்து ஆய்பவர்கள் குருநாதர்கள். அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூஜைகளை நாம் முறையாக செய்ய வேண்டும். அதற்கும் குரு அருளால் தான் முடியும். நம்மளுடைய பித்ருக்கள் ஆசிகள் இருந்தால்தான் அடுத்து குருவே கிடைப்பாங்க. நாம் நிறைய பேரை குருவாக ஏற்றுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குருமார்கள் நீ என்னுடைய சீடன்னு சொல்லி மனதார ஏற்றுக்கிறது அது அடுத்த விஷயம். அப்படி நமக்கு குரு இல்லைனாலும் உங்களை நான் மானசீகமாக ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் எந்த குருவாக இருந்தாலும் சரி, காஞ்சி மகா பெரியவாவை எல்லாரும் நிறைய பேர் குருவாக ஏற்றுக்கிறாங்க. நிறைய சித்தர்கள், சிதம்பரம் சுவாமிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு போடா சித்தர் இருக்கிறாங்க, இடைக்காடர் இருக்கிறாங்க, போகர் மாதிரி நிறைய சித்தர் பெருமாள் வழிபாடு. அதில் ஏதாவது ஒன்று கூட நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் ஒரு முறையாக கடைபிடிக்கணும். வாழ்க்கையில் நாம் அதை ரொம்ப முறையாக கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு இறை அருளால் குருன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு தக்கபடி உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நீங்கள் கட்டாயம் அதையெல்லாம் கவனித்து அவர்களின் கூற்றுப்படி நாம் நம் இல்லற வாழ்வை நடத்துவது தான் ஒரு சாலச்சிறந்த ஒரு விஷயமாகும். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம முடிந்த அளவுக்கு நாம் கடைபிடித்து கொண்டு வரலாம். அவர்கள் சொல்கிற பூஜைகளையோ தான தர்மங்களையோ மற்ற விஷயங்களையும் நாம் கடைபிடித்து கொண்டால் வாழ்க்கையில் என்றுமே எங்குமே வெற்றி தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னெலாம் யோசிக்க வேண்டாம். அவங்க குரு சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜபம் தபம் செய்து அந்த ஒரு உள்ளுணர்வே குரு அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்து அவர்களை உணர்த்தி வழி நடத்தக்கூடிய நிறைய அரிய விஷயங்களும் உண்டு. அந்த வகையில் ஒரு குரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த பௌர்ணமியில் இறைவனை இறைஞ்சி வேண்டி ஒரு குருவை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம். பெற்ற குருவிற்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த
குரு பூர்ணிமா, வியாச பௌர்ணமி என்றும் இது அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு புத்தர்கள், ஜைனர்கள் இவங்களுக்கும் அந்த ஒரு சில அவதார நிகழ்வுகள்லாம் அன்னைக்கு அந்த பூர்ணிமாவை ஒட்டி, பௌர்ணமியை ஒட்டி நடந்ததுனால அவர்களும் இதை விசேஷமாக கொண்டாடுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த வியாச மகரிஷி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உத்தரகாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கங்கை நதி தீரத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப விவரமாக போக வேண்டாம். வியாச பகவானை கொண்டாடக்கூடிய ஒரு நாள், அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஏன்னா நம்மளுடைய வேதங்களையும் இதிகாசங்களையும் மகாபாரதங்களையும் இதெல்லாம் பகுத்து நமக்கு தந்தவர் தான் அவர். அது இல்லைன்னா நமக்கு வேதம்னா என்ன, சாஸ்திரம்னா என்ன எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நாம் காஞ்சி மகானை போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு நிறைய குருவுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். மக்களோடு மக்களாக வாழ்ந்து இருக்கிறவங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அவரை நினைத்தாலே போகிறோம், நமக்கு எல்லாமே சித்திக்கும். ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு குரு ஏதான ஒரு காரணம் வச்சிருப்பார். அந்த நேரத்துக்கு நம்ம கண் கலங்கும். ஆனால் அவருடைய அருள் இருந்தால் அது எதனால் நடந்ததுன்ற நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் இந்த குரு பூர்ணிமாவை எல்லாரும் தன்னுடைய குருவுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாகவோ அவர்கள் சொன்ன பூஜை விதமாகவோ நாம் செய்யலாம். சரி, அந்த பூஜைகளை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படி பார்க்கலாம். கொஞ்சம் அதிகாலையிலே எழுந்து நீராடி நீர் பூசி அவரவர்கள் குல வழக்கப்படி ஆடை உடுத்திக்கோங்க. குரு பாதுகை என்று உங்களிடம் இருந்தால் அதை வைத்து கொள்ளுங்கள். அது மரத்திலானதோ ஸ்படிகமோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் குருன்னு நீங்கள் யாரை வச்சுக்கிறோங்களோ அவங்களுடைய படம் இருந்தாலும் போதுமானது. அதற்கு அழகாக விளக்கேற்றி ஒரு கோலம் இட்டு ஒரு மணப்பலகையில் வச்சோ இல்லை எப்படியோ ஒரு இடமில்ல ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதற்கு பூ, பழம், ஏதானும் இனிப்போ ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு குருவுக்கு ஒரு வந்தனமோ இல்லை அதற்குண்டான மந்திரங்களோ சொல்லலாம். அல்லது குரு பிரம்மா குரு விஷ்ணு இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகனை கூட குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரையே குருவாக ஏற்றுக்கொண்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன மாதிரி முடியுமோ அந்தந்த படங்களை வைத்து நீங்கள் இந்த பூஜைகளை செய்து இந்த நிவேதனங்களை எல்லாம் செஞ்சு ஒரு பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுட்டு பூவை போட்டு உங்கள் இஷ்டங்க. நீங்கள் 2 செம்பருத்தி பூ உங்கள் செடியிலேருந்து கொண்டு போட்டாலும் சரி, இல்லைன்னா 2 தாமரைப்பூ மாலையை கொண்டு வந்து போட்டாலும் சரி, அது அப்படித்தான். அதுதான் குரு வழிபாடு. அத்துடன் குரு வழிபாடு நிறைவடைகிறது. அன்னைக்கு முடிந்தால் உபவாசம் இருங்க. நிறைய ஜீவன்களுக்கு தானம் கொடுங்க. அன்னதானம், ஒரு நாய்க்கு பிஸ்கட்டு, பசுவுக்கு 2 வாழைப்பழம், புல்லுக்கட்டு, அகத்திக்கீரை, அதை மாதிரி நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பசுமாட்டுக்கு பேதி வர அளவுக்கு நிறைய பண்ண வேண்டாம். தேவையானது கொடுங்க. இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வச்சுட்டும் வந்துடலாம். நிறைய கோசாலைகளுக்கு போவதும் அங்கே உங்களுக்கு அன்னதானம் செய்கிறது அந்த கோக்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் எல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் எங்களால் முடியல, வசதி இல்லைன்னா காக்காவுக்கு எறும்புக்கும் தீனி போடலாம். சௌரியமாக இருந்ததுன்னா 1000 பேர் 1,00,000 பேருக்கு நீங்கள் ஒரு சத்சங்கமாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலேயோ கூட நீங்கள் அன்னதானங்களுடன் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை. எந்த பூஜையுமே அன்னதானமோ ஒரு தான தர்மங்களோ இல்லாது அந்த பூஜை நிறைவு பெறாது என்பது அடியேன் குருநாதர் வாக்கு. அந்த மாதிரி விஷயத்தில் நாம் இந்த குரு பூர்ணிமாவை நாம் முடிச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ரொம்ப சிறப்பாக இந்த சீசனில் தானே உங்களுக்கு நிறைய மாம்பழம் எல்லாம் வரும். அங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனதத்தன் அப்படின்னு ஒரு பெரிய தனவந்தருடைய மகன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புனிதவதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை, ஒரு பெரிய வியாபாரி. இவங்க எல்லாம் அந்த காலத்தில் வியாபாரம் செய்கிறவங்க, கடல் கடந்து வியாபாரம் செய்து வெகு செழுமையான வாழ்க்கை, அரசனுக்கு நிகரான வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடியவர்கள், பெரிய தனவந்தர்கள், சிறப்பான தனவந்தர்கள். இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க புனிதவதியும் தனதத்தன் என்கிறவரும். அப்போ தனதத்தன் எப்போவுமே வியாபாரத்துக்காக கடைக்கு போயிடுவார். அங்கே இந்த அம்மா வீட்டில் சமையலெல்லாம் செஞ்சு வச்சு அவருக்கு கணவருக்கு நல்ல பரிமாறி அவருடைய தேவைகளை குறிப்பறிந்து அந்த அம்மா நல்ல ஒரு சிறந்த
மனைவியாக இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் 2 மாம்பழம் கிடைக்கிது அவருக்கு. அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு அனுப்பிடுகிறார். மத்தியான உணவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த அம்மா மிகுந்த சிவபக்தியை உடையவர்கள். சிவபக்தினா அப்படி ஒரு சிவபக்தி. தினமும் யாராவது ஒரு சாதுகளுக்கு பிக்ஷை இட்ட பிறகுதான் தான் உணவேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியம நிதியோட இந்த அம்மா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அன்னைக்கு பிக்ஷைக்கு பார்த்தாக்கா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த நேரம் இந்த 2 மாங்கனிகள் வந்தோடனே அதில் ஒரு பழத்தை இந்த சிவனடியாருக்கு கொடுத்துடுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் சிவபெருமான் தான். அப்புறம் இவர் சாப்பிட வராரு. மாம்பழத்தை இந்தம்மா வச்சு சாப்பாடும் போடுறாங்க. அவர் சாப்பிட்றாரு. இன்னும் நான் 2 மாம்பழம் கொடுத்தேனே, இன்னொன்று எங்கேன்னு கேட்குறேன், இன்னொன்று வேணும்னு கேட்குறாரு. சரின்னு இந்த அம்மாவுக்கு சோதனையாக போயிடுதே, சிவபெருமானே நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேனே, எனக்கு இன்னொரு பழம் என் கணவர் கேட்குறாரே, நான் என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி கணவர் கேட்டாக்கா அதை செய்ய முடியலன்னா அவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்போ அந்த காலத்து பெண்மணிகள். அப்போ போயிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானை இறைஞ்சி வேண்ட அவர் இன்னொரு கனி கொடுக்குறாரு. அதை எடுத்துன்னு இவருக்கு வச்சிடுறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இல்லையே இது ரொம்ப சுவையாக இருக்கே, நான் கொடுத்ததுக்கும் இந்த பழத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நீ எப்படி இது பண்ணனோடனே இந்த அம்மாவுக்கு உண்மையை மறைக்க முடியல. இல்லை, நீங்கள் கொடுத்தது 2 பழம் உண்மைதான். அந்த 2 பழத்தை வச்சுருந்தேன். இறையடியார் ஒருவர் வந்தார், சிவனடியாருக்கு ஒரு பழம் தந்து விட்டேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் கேட்டபோது கொடுக்க முடியவில்லையே, என் மனசு வருத்தமான நான் போய் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் கொடுத்த பழம்தான் இது அப்படின்னும்போது, என்னது இந்தம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இது உண்மையா? அப்போனா என் எதிரிலே சிவபெருமானை கேட்டு இன்னொரு கனி வாங்கி கொடுன்னும் போது, இறைவா அதை நிரூபணம் பண்ணுறதுக்கு இன்னொரு கனி வேண்டும்னும் போது அந்த கனி கிடைக்குது. ஆனால் அவர் பார்த்த உடனே அந்த கனி மறைஞ்சு போயிடுது. அப்போ அவர் அப்படியே தடாலடியாக மனைவியின் காலிலே விழுந்துடுறாரு. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு அந்த அம்மாவுக்கு வருத்தமாகுது. உடனே அந்த வீட்டை விட்டு அவர் போயிடுறாரு. அதாவது அத்தனை தெய்வீக சக்திகளோடு இருக்கிற ஒரு அம்மையாரிடம் நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்றதை யோசித்து அவர் திருப்பும் வாணிகத்துக்காக கடல் கடந்து சென்று வேறு ஊரிலே மறுபடியும் இன்னொரு 2ஆம் திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வைக்கிறாங்க. இடையில 2 பேருடைய அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கிறாங்க இல்லையா? அதில் இந்த பெண் புனிதவதிங்கிற பெண்ணுடைய அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரு, என்ன ஆச்சு, போனாரே வியாபாரத்துக்கு போனாரா, கோச்சிக்கிட்டு போனாரான்னு தேடி தேடி பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ஊரில் இருக்காங்கன்னும் போது புனிவதி அம்மாவை கொண்டு ஊர் எல்லையில் நிற்க சொல்லிவிட்டு அவங்க போய் பேசுகிறாங்க. பேசினாக்கா, இல்லை அந்த அம்மா தெய்வத்துக்கு நிகராக இருக்கிறாங்க, அதனால் எனக்கு மனைவியாக அவங்களை ஏற்றுக்கொள்ள மனது வரவில்லை, அதனால் இன்னொரு கல்யாணமும் பண்ணியாச்சு, அந்த குழந்தைகளுக்கு புனிதவதின்னு அந்த அம்மா பேரை தான் வச்சோன்னு சொல்ல இவங்க அங்கே இருக்கிறதுக்கு தேடி அப்படியே குடும்ப சகிதமாக அந்த அம்மா காலில் விழறாங்க. எல்லாரும் புனிதவதி காலில். அவங்களுக்கு ஒரே மனது வெம்பி, இறைவா எனக்கு பேயுரு கொடுத்துடு, இந்த அழகையெல்லாம் நீக்கிடு என்று வேண்ட இறைவன் அம்மையார் காரைக்கால் அம்மையே அப்படின்னு சிவபெருமானே கூப்பிட்ட ஒரு அற்புதமான ஜீவன் அந்த அம்மா. உலகத்துக்கு அம்மையப்பர் சிவபெருமானும் ஆதிசக்தியும். அந்த சிவபெருமானையே அம்மையே அப்படின்னு கூப்பிட்டவங்க, கைலாயத்துக்கு கால் வச்சு நடக்கக்கூடாதுன்னு தலையால் நடந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய ஆசைக்கு இணங்க தான் திருவாலங்காட்டில் நடன காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான். இதுதான் காரைக்கால் அம்மையாருடைய ஒரு சரிதம். அதை நினைவு கூறுறதுக்காக எல்லாரும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா, இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் வேண்டிக்கிட்டு குழந்தை வேணுங்கிறவங்க என்னென்ன வேணுமோ அப்படி வேண்டிக்குவாங்க. எல்லாரும் அந்த மாங்கனிகளை வீசி அந்த வீதி உலா வரும். இது மங்கை திருவிழா அப்படின்னும் அந்த ஊரில் பிரசித்தியாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆனி மாத பௌர்ணமி அன்று நாம் இறைவனுக்கு ஒரு மாங்கனியை கூட படைத்து நாம் வழிபடலாம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு மாங்கனி வைத்து வழிபாடு செய்யுங்கள். குருநாதருக்கு உங்களால் முடிந்த மரியாதையை செய்து வணங்கி வழிபட்டு இந்த ஆனி மாத பௌர்ணமியின் பலன்களை பெற்றிட வேண்டுகிறேன். நன்றி.